செவ்வாய் கிரகத்தை நோக்கிய பாதையில் மங்கள்யான் விண்கலத்தை செலுத்தும் பணியை இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஞாயிறன்று அதிகாலையில் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு வளத்தை ஆராய மங்கள்யான் விண்கலம் கடந்த 5ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மைய ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. 40வது நிமிடத்தில் புவி விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட விண்கலத்தின் சுற்றுப்பாதை 6 கட்டங்களாக உயர்த்தப்பட்டது. அடுத்த கட்டமாக மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தை நோக்கிய பாதையில் செலுத்துவதற்கான பணிகளில் பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் விஞ்ஞானிகள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தீவிரமாக ஈடுபட்டனர். ஞாயிறு அதிகாலை 12:49 மணிக்கு இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடி விண்கலத்தின் நியூட்டன் என்ஜினில் உள்ள திரவ எரிபொருளை விஞ்ஞானிகள் எரியூட்டினர். இந்த செயல்பாட்டால் விண்கலத்தின் வேகத்தை அதிகரிக்க செய்து செவ்வாய் கிரகத்தை நோக்கிய பாதையில் உந்தப்பட்டது. 23 நிமிடங்களுக்கு என்ஜின் தொடர்ந்து எரியூட்டப்பட்ட காரணமாக புவியீர்ப்பு விசையை எதிர்த்து முன்னேறிய மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரக பாதையை நோக்கி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இதை இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன், திட்ட இயக்குநர்கள் அண்ணாதுரை, அருணன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அதோடு விண்கலம் நல்ல நிலையில் இயங்குவதாகவும் கூறினர். செவ்வாய் கிரக பாதையில் விண்கலம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். தற்போது பூமியின் விண்வெளி எல்லையை விட்டு அப்பால் சென்றுள்ள மங்கள்யான் விண்கலம் செவ்வாயை நோக்கிய தனது பயணத்தை துவக்கியுள்ளது. 68 கோடி கிலோமீட்டர் தூரம் பயணிக்க உள்ள மங்கள்யான் விண்கலம் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று செவ்வாய் கிரகத்தின் விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தப்படுவதுதான் இத்திட்டத்தின் முக்கிய கட்டம் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக 5 நவீன கருவிகள் விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ளன.